உங்கள் பிளான்ட்டில் இந்த மாதிரி இலைகள் ப்ரௌனாக மாறுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு குழந்தை அழறத வச்சே அது வலியில் அழுவுதா இல்லை பசிக்கு அழுவுதா அப்படின்னா அதோட அம்மாவால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பிளான்ட் லவராக இருக்க நம்மளுக்கு அந்த செடிகளுடைய இலைகள் வச்சே அது என்ன சொல்ல வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம வளர்க்கக்கூடிய செடிகளில் வந்து இலைகள் ப்ரௌனாவோ இல்லை இலைகள் காயிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. உடனே என்னென்னா தண்ணி நிறைய ஊற்றி அந்த செடி ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நிரப்பக்கூடாது. முதல்ல வேர் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் அது நார்மலாக சக் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது வளர ஆரம்பிக்கும். நிறைய தண்ணி ஊற்றினாலும் தப்பு, தண்ணியே ஊற்றாமல் விட்டாலும் தப்பு. ஸோ நம்ம கரெக்டான தண்ணியை விட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த செடிகள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அதே போல் நர்சரியிலலாம் நம்ம போய் செடிகள் வாங்கும்போது நர்சரியில் நல்ல செடிகள் பல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த செடிகளை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் ரீபாட் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே செடிகள் காய ஆரம்பிக்கும். அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.